கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எப்படி ஜெபிப்பது? எந்த முறையில் ஜெபிப்பது? எப்படி என் ஜெபத்தை நான் ஆரம்பிக்க வேண்டும்? நான் எப்படி ஜெபித்தால் தேவன் எனக்கு பதில் தருவார்? என்ன ஜெபித்தால் நான் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும்? எனக்கு ஒன்றும் புரியவில்லையே என்று சொல்லி ஆசைப்படுகிற பிள்ளைகளுக்காக நான் பேசுகிறேன். முதலாவதாக நாம் செய்ய வேண்டியது பாவ அறிக்கை செய்து நாம் ஜெபிக்க வேண்டும். பிரியமானவர்களே, பாவிகளுக்கு தேவன் செவி கொடுக்கிறதில்லை என்று அறிந்திருக்கிறோம். ஒருவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்து அவருக்கு சித்தமானதை செய்தால் அவனுக்கு செவி கொடுப்பார் என்று யோவான் 9:31 வாசிக்கிறோம். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே, ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார் என்று சங்கீதம் 66:18 வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்கள் இவைகளை விலக்கி உங்கள் பாவங்கள் உங்களுக்கு நன்மையை வரவொட்டாதிருக்கிறது என்று எரேமியா 5:25 வாசிக்கிறோம். இங்கே தேவன் பாவிகளுக்கு செவி கொடுப்பதில்லை என்பதை திட்டவட்டமாக நாம் அறிகிறோம். பிரியமானவர்களே, அப்படியானால் பாவங்களை அறிக்கை செய்து ஜெபம் செய்வதே மிகவும் உகந்தது. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் வருவான் என்று நீதிமொழிகள் 28:13 வாசிக்கிறோம். நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். அவர்கள் தங்கள் குற்றங்களை உணர்ந்து என் முகத்தை தேடு மட்டும் நான் என் ஸ்தானத்துக்கு திரும்பி போய்விடுவேன். தங்கள் ஆபத்தில் என்னை கருத்தாய் தேடுவார்கள். பிரியமானவர்களே, இதை அறிந்த பக்தர்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் பாவ அறிக்கை செய்துதான் ஜெபித்தார்கள். நெகேமியா ஜெபிக்கும் போது இந்த வார்த்தையை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி, உமது அடியாராகிய இஸ்ரவேல் புத்திரருக்காக இன்று இரவும் பகலும் உமக்கு முன்பாக மன்றாடி இஸ்ரவேல் புத்திரராகிய நாங்கள் உமக்கு விரோதமாக செய்த பாவங்களை அறிக்கையிடுகிற அடியேனுடைய ஜெபத்தை கேட்கிறதற்கு உம்முடைய கண்கள் திறந்தும் இருப்பதாக. நானும் என் தகப்பன் வீட்டாரும் பாவம் செய்தோம். நாங்கள் உமக்கு முன்பாக மிகவும் கெட்டவர்களாய் நடந்தோம். நீர் உம்முடைய தாசனாகிய மோசேக்கு கற்பித்த கற்பனைகளையும் கட்டளைகளையும் நியாயங்களையும் கைக்கொள்ளாதே போனோம். ஆண்டவரே, உமது அடியாரின் ஜெபத்தை உமது நாமத்துக்கு பயப்பட வேண்டும் என்று விரும்புகிற உமது அடியாரின் ஜெபத்தை உமது செவிகள் கவனித்திருப்பதாக. இன்றைக்கு உமது அடியானுக்கு காரியத்தை கைகூட வர பண்ணி இந்த மனுஷனுக்கு முன்பாக எனக்கு இரக்கம் கிடைக்க பண்ணியருளும் என்று பிரார்த்தித்தேன். பிரியமானவர்களே, நெகேமியா 1:4, 6, 7, 11 இப்படி பாவ அறிக்கை செய்து ஜெபித்ததினால் தேவன் நெகேமியாவுக்கு பல நன்மைகளை கொடுத்து ராஜாவின் கஜானாவிலிருந்து பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்து 52 நாட்களில் எருசலேமின் அலங்கத்தை கட்டி சாதனை படைக்க அவர் உதவி செய்தார். தானியேல் ஜெபிக்கும் போது நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜெபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி என் தேவனாகிய கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே, உம்மில் அன்பு கூர்ந்து உம்முடைய கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையையும் காக்கிற மகத்துவமும் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராயிருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் பாவம் செய்தபடியால் நாங்கள் எங்கள் ராஜாக்களும் எங்கள் பிரபுக்களும் எங்கள் பிதாக்களும் வெட்கத்துக்குரியவர்களானோம். ஆனாலும் எங்கள் தேவனாகிய ஆண்டவரிடத்தில் இரக்கங்களும் மன்னிப்புகளும் உண்டு. ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். என் தேவனே, உம்முடைய நிமித்தமாக அதை தாமதியாமல் செய்யும். உம்முடைய நகரத்துக்கும் உம்முடைய ஜனத்துக்கும் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதே என்றான். இப்படி நான் சொல்லி ஜெபம் பண்ணி என் பாவத்தையும் என் ஜனமாகிய இஸ்ரவேலின் பாவத்தையும் அறிக்கையிட்டு என் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக செலுத்தி கொண்டிருந்தேன். அப்படி நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் போதே முதல் தரிசனத்தில் நான் கண்ட புருஷனாகிய காபிரியேல் வேகமாய் பறந்து வந்து அந்திபலியின் நேரமாகிய வேளையிலே என்னை தொட்டான். இதை தானியேல் 9ஆம் அதிகாரத்தில் வாசிக்க முடிகிறது. பிரியமானவர்களே, இப்படி பாவ அறிக்கை செய்து ஜெபித்ததினால் தேவன் தேசத்தில் மாபெரும் காரியங்களை செய்தார். ஜனங்களின் சிறையிருப்பை திருப்பினார். ஆகவே பாவத்தோடு பல மணி நேரம் ஜெபிப்பதை விட பாவங்களை அறிக்கையிட்டு 10 நிமிஷம் நீங்கள் ஜெபித்தாலே அதன் பலன் அதிகம் என்பதை நீங்கள் இதை கேட்டு அதை அறிந்து
புரிந்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. இதுவே உகந்த ஜெபம் நம் ஆண்டவராகிய கர்த்தருக்கு. இதை கேட்கிற உங்களை கர்த்ததாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்பி ஆசீர்வதிப்பாராக.